வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ராய்த்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக பண்ணுற ராய்த்தா ரொம்பவே போர் அடிச்சு போயிடுச்சுன்னா இந்த ராய்த்தாவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டும் ஆச்சு, ஹெல்த்துக்கு ஹெல்த்தும் ஆச்சுங்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான வெஜிடபிள் ராய்த்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் குக்கும்பர் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த வெள்ளரிக்காவை நல்லா தோல் சீவிட்டு குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். டயட் இருக்கவங்க கூட இந்த குக்கும்பர் எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். இது ஒரு வாட்டர் வெஜிடபிள்ன்றனால நீர் சத்து ரொம்பவே ஜாஸ்தி. அதே மாதிரி இது நல்ல ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும். இதை ராய்த்தாவில் போட்டு சாலட் மாதிரி சாப்பிடலாம், இல்லை தனியாக கூட நிறையாவே எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் இந்த வெஜிடபிள் ரொம்பவே பிடிக்கும். அதை இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இது தனியாக வச்சிடலாம். அடுத்த ஒரு பவுலில் ஒரு கப் தயிர் சேர்த்துக்கிறேன். இதை லம்ஸ் இல்லாமல் கொஞ்சம் விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளரிக்காவை சேர்த்துடலாம். அதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது கூட கேரட் கூட துருவி சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வெறுமனை சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம குஸ்கா பிரியாணி அப்படி பண்ணும்போது ராய்த்தா வைப்போம். அப்படி இல்லைன்னா கூட பராத்தாலாம் பண்ணும்போது நம்ம ராய்த்தா யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி பராத்தாலாம் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர்ட் ராய்த்தா ரொம்பவே சூப்பரான காம்போவாக இருக்கும். நீங்கள் வெறுமனை சாப்பிட போகிறீங்கனாலும் இது ஒரு சூப்பரான சாய்ஸ். இல்லை ஃப்ளேவர்ஃபுல்லாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ராய்த்தா வேணுனாலும் இது ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.